இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BArc, ranked number 18 in India by IIRF. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Yes, மக்களே, keep subscribing, liking, sharing and bell அடிச்சுஃபைங் at Little Talks. நான் ஒரு 11 வருஷமாக ட்ரை பண்ணிக்கிறேன். நான் 11 வருஷமாக ட்ரை பண்ணது இப்போ தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ அந்த ஆட்டோ டிரைவர் டு சிங்கர் இந்த ஜேர்னியே பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ அதை உங்கள் வீட்டிலலாம் இப்போ அம்மாலாம் சொல்லுவாங்க அடிக்கடி, என் புள்ள அந்த மாதிரிலாம் பாடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் எதிரிலே நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ என் பிள்ளையே வந்து இந்த டிவியில் பாடுது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஊரில் இருக்கிறவங்க எல்லாம். இப்போது ஃபஸ்ட்டு வரும்போது மெகா ஆடிஷனில் நம்ம செலக்ட் ஆக மாட்டோமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதிகமாக ஏக்கம் இருந்தது. நம்ம இப்பயும் விட்டுருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. எங்கள் சேனல்லேருந்து கால் பண்ணி ஒரு 10 நாளைக்கு நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வெறும் 800 தான் நான் ஓட்டினேன் அன்றைக்கி. சரி, இந்த 800 நம்ம எடுத்துன்னு போயிட்டா வீட்டில் என்னடா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அன்றைய செலவுக்கு நான் அன்னைக்கு ஓட்டின்னு போய் கொடுத்தா தான் செலவு வீட்டில். பேசும்போதே நிறைய அந்த வறுமைகளை பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு தெரியுது. நான்லாம் வந்து இந்த வயசில் ஏகப்பட்ட வறுமையை பார்த்துட்டேன் நான். ஏன்னா இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே வந்து நம்மளை பாராட்டுறது பெரிய விஷயம். அதாவது பாராட்ட மாட்டாங்க. இந்த ஸ்டேஜுக்கு நீ போ, நீ பாடு, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு அப்பாவை சொல்லுவேன். நான் அப்பா அம்மா சொல்லுவேன். ஏன்னா அம்மா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, அம்மா சும்மா இல்லடா. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை எப்போவுமே குடும்பம் குடும்பம் அப்படி. ஆமாம். ஸோ அந்த குடும்பம்னு அந்த குடும்பத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? ப்ரெஷருன்றது அதிகமாக இருக்கும், மகிழ்ச்சின்றது எப்பயாச்சும் ஒரு டைம் தான் இருக்கும். சாமி சாமி. லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து சரிகமபா சீனியர் சீசன் 4ல் கண்டஸ்டண்ட்டாக இருக்கிற வீரபாண்டி அவர்களை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஸோ இந்த சீசன் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஜாலியாக போயினுக்குதுண்ணா. ஓகே. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடச்சிருக்குது. ரொம்ப ஜாலியாகவே போயினுக்குது. எவ்வளோ நாள் நான் இதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க? இப்படி நம்ம ஒரு ஜானி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாள் நீங்கள்? நான் ஒரு 11 வருஷமாக ட்ரை பண்ணிக்கிறேன். நான் 11 வருஷமாக ட்ரை பண்ணது இப்போ தான் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஓகே ஓகே. அந்த 11 வருஷம் ஸ்ட்ரகிள் அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ 11 வருஷம்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாட்கள் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம். ஸோ அதை ஷேர். என்னுடைய ஊர் வந்து விழுப்புரத்தில் வழுதரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். ஓகே. நான் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். ஒரு 8 வருஷமாக ஆட்டோ ஓட்டுனுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்குமே மியூசிக்கில் கொஞ்சம் ஆர்வம். எப்படின்னா அப்பா பாடுவார். அப்பாவுக்கு படிக்க தெரியாது, அப்பா பாடுவாங்க. ஆனால் அப்பாவுக்கான வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்கல. ஒரு ஒரு மேடையில் போயிட்டு வாய்ப்பு கேட்கும்போது கூட அப்பாவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவர் பாடுறத பார்த்து நானும் பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை வந்துச்சு. முறைப்படி நம்ம மியூசிக்கையும் கற்றுக்க முடியாது, ஏன்னா குடும்ப சூழ்நிலையின் காரணமாக படிக்க முடியல. அப்படியே ஆட்டோ ஓட்டும்போது உட்காந்து ஹெட்செட்டு போட்டு கேட்டு அப்படியே பழகிறது தான். ஒரு சில கச்சேரியில் போயிட்டு வாய்ப்பு கேட்டு பாடும்போது அங்கே நிறையா பேர் என்னை கொஞ்சம் பாராட்டுவாங்க. நல்லா பாடுறீங்க, நல்லா இருக்குது உங்கள் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. சரி, எல்லாம் பாராட்டுறாங்க, நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்தமாரி எந்த ஆடிஷன், லோக்கல் சேனல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆடிஷனுமே அட்டன் பண்ணது. இன்றைக்கி ஆண்டவனின் அருளாக அந்த ஜீ தமிழ் சரிகமப்பாவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. இப்போ அந்த ஆட்டோ டிரைவர் டு சிங்கர் இந்த ஜேர்னியே பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ அதை உங்கள் வீட்டிலலாம் கேட்கும்போது எப்படி இருக்குது? மற்றவங்க சொல்லி கேட்கும்போது எப்படி இருக்குது? வீட்டிலலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்கண்ணா. ஏன்னா நான், அப்பா, அம்மா, தம்பி, பாப்பா 5 பேர் மொத்தம். நாங்கள் எல்லாம் உட்காந்து ஒரு டிவியில் ஒருத்தவங்க பாடுறத நாங்கள் பார்த்து கும்பலாக உட்காந்து பார்த்துட்ருப்போம். இப்போ நம்மளே இப்போ அம்மாலாம் சொல்லுவாங்க அடிக்கடி, என் புள்ள அந்த மாதிரிலாம் பாடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் எதிரிலே நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ என் பிள்ளையே வந்து இந்த டிவியில் பாடுது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் எங்கே பார்த்தாலுமே நல்லா பெருமையாக சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் கச்சேரியிலலாம் பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த ஸ்டார்டிங் டைமில்?
ஸோ அங்கே பாடுறதுக்கும் இங்கே வந்து பாடுறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ். கச்சேரியில் கூட நம்ம அதிகமாக பாடினதெல்லாம் கிடையாது. நான் அப்படியே வாய்ப்பு கேட்டாலும் ஒரு சில இடங்களில் தான் வாய்ப்பு கிடைக்கும். ஓகே. ஒரு சில இடங்களில் தோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க, நிகழ்ச்சியே முடிஞ்சிடும். அந்த மாதிரி பாடின இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா இருக்குது. என்னென்னா அங்கே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் யாருமே கிடையாது. நம்மளா ஹெட்செட் போட்டு கேட்டு பழகி அங்கே பாடினதுக்கும் இங்கே ட்ரைனர்லாம் இருக்காங்க, இந்த பாட்டை இப்படி தான் பாடணும், இந்த இடத்துல இப்படி தான் வரணும், அந்த இடத்துல இப்படி தான் வரணும்னு சொல்லி கொடுத்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து நல்லா பாட வைக்கிறாங்க. இந்த இடத்துல எப்படின்னா நம்மளால் முடிஞ்சதையும் நிரூபிக்கணும், அவங்க சொல்லி கொடுக்குறதையும் நம்ம நிறையா பாட்டில் என்னென்ன பண்ணணுமோ நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஓகே. அந்த ட்ரைனிங் பற்றி பேசும்போது இங்கே வந்து பயங்கரமாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க, புதுசாக இருக்கும். இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா ஒரு பாட்டில் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருக்குது? இங்கே வந்து சுருதி தாளம் அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆமாம், சுருதி தாளம். அந்த அனுபவம் எப்படி இருக்குது உங்களுக்கு? அதெல்லாம் எப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு வரும்போது மெகா ஆடிஷனில் என்னுடைய விருப்பத்துக்கு நான் ஒரு பாட்டு எடுத்து பாடியாச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 ஜட்ஜஸில் 4 பேர் என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க, ஒரு ஜட்ஜி மட்டும் என்னை செலக்ட் பண்ணலை. சரி, அந்த இடத்துல செலக்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் ஆக மாட்டோமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதிகமாக ஏக்கம் இருந்தது. நம்ம இப்பயும் விட்டுருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் லாஸ்ட்டாக அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை உச்சரிப்பு, அந்த ஏன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறதுக்காக இது முன்னாடி வரைக்குமே யாரும் சொல்லிக் கொடுக்கல, நம்மளே கேள்வி ஞானத்தில் கேட்டு பாடந்து தானே. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி உள்ள போனதுக்கப்புறம் இந்த வார்த்தை உச்சரிப்பு இப்படி தான் வரணும், அந்த மேல் இல்லை கீழே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா உச்சரிப்புலாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. முன்னாடியே நம்ம இப்போ ஆடிஷனில் இப்போ ஷூட்டில் பாடுறதுக்கு முன்னாடி மொபைலில் அந்த சுதி அதெல்லாம் போட்டு இப்படி தான் பாடணும் வரும் நிறையவே ட்ரைன் கொடுக்குறாங்க. அங்கே பாடினதுக்கும் இங்கே பாடினதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஆமாம், நம்மளுக்கு அனுபவமும் கொஞ்சம் அப்படியே கிடைக்குது. ஓகே. ஓ இப்படி தான் அப்படின்ட்டு. ஓகே. ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே அதாவது ஸ்டார்டிங் டைம்லேயே வந்து நீங்கள் எல்லாரையும் அள வச்சிட்டிங்க அப்படின்னே சொல்லலாமா? ஏன்னா உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளோட ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அவங்களையும் நிறைய பேர் பார்க்க. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு அப்பா அம்மாவெலாம் கூப்பிட்டு வந்து அந்த மேடையில் நிறுத்தணும் ரொம்ப நாள் ஆசை. சரி, அப்புறம் எல்லா ஆடிஷன்லேயும் அட்டன் பண்ணிவிட்டு மெகா ஆடிஷனில் நம்ம அட்டன் பண்ணும்போது கூட பேரண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அப்பா அம்மா வர வச்சேன். அந்த இடத்துலையும் எனக்கு அப்பா அம்மா வர வச்சு நம்ம அந்த இடத்துல செலக்ட் ஆகாத போயிடுவோமோ அப்படின்ற மாதிரி பயமெல்லாம் நிறைய இருந்தது. ஆனால் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா அந்த ஸ்டேஜ் நிற்க வச்சுது என்னுடைய மொதல் ஆசை நிறைவேறின மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. அப்பா அம்மாவை நிற்க வைக்கணுன்றது ஒரு ஆசை, நிற்க வச்சாச்சு. இதுக்கப்புறமா நல்ல மாதிரியாக பாடி நல்ல பேர் போகணும், அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு. கண்டிப்பாக அதை வாங்கி கொடுப்பீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றியும் கேட்டாகணும். ஏன்னா அந்த மொமெண்ட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணான், இவன் வந்து கொஞ்சம் காசு விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் நான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை பார்க்கும்போது பயங்கர எமோஷன் தான். ஆமாம் ஆமாம். ஸோ அதை பற்றி ஷேர் எப்படின்னா, நான் ஆட்டோ ஓட்டுற தொழிலில் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 600 700 தான் கிடைக்கும், அதிகமாக கிடைக்காது. ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே சேனல்லேருந்து கால் பண்ணி ஒரு 10 நாளுங்க நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே. நான் அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வெறும் 800 தான் நான் ஓட்டினேன் அன்றைக்கி. சரி, இந்த 800 நம்ம எடுத்துன்னு போயிட்டா வீட்டில் என்னடா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அன்றைய செலவுக்கு நான் அன்னைக்கு ஓட்டின்னு போய் கொடுத்தா தான் செலவு வீட்டில். அம்மாவுக்கு மாத சம்பளம் தான் 6000 ரூபா அம்மாவுக்கு மாத சம்பளம். அப்பா வேலைக்கு போகல, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் கண் ஆப்ரேஷன் இருந்ததுனால நான் போவேணான்னு சொல்லிட்டேன். அப்பாவை போகிறது கிடையாது. தம்பி பெயிண்ட் அடிக்க போகிறான், அவன் டெய்லி வருமானம் தான், அதுவும் எப்போனா ஒரு டைம் கிடைக்காதுன்ற மாதிரி. ஏன்னா அவன் புதுசாக போனதுனால சம்பளம் கூட ஒழுங்காக கிடைக்காது அவனுக்கு. நான் ஓட்டின்னு போய் கொடுக்கணுமே என்னடா அப்படின்னு யோசிக்கும் போது தான் நான் அவன்கிட்ட சொன்னேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். அவன் பேர் ஹரி. அவன்கிட்ட சொன்னான், மெர்ரா கூப்பிட்ருக்காங்க, நான் போகணும், கையில் காசு இல்லைன்னு சொல்லும்போது அவன் தான் எனக்கு ஒரு 2000 ரூபா கையில் கொடுத்து என்னை அனுப்பி வச்சான். நல்ல மாதிரியாக பண்ணு, பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் என்னை அனுப்பி வச்சான். ஓகே ஓகே. நீங்கள் பேசும்போதே நிறைய அந்த வறுமையில் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. ஆமாம் தெரியுது. நான்லாம் வந்து இந்த வயசில் ஏகப்பட்ட வறுமையை பார்த்துட்டேன் நான். ஏன்னா குடும்பத்தில் ஃபஸ்ட்டு நான் தான் குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். என்னென்னா பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அதில் கொஞ்சம் கடன் பிரச்சனை. வீடு பார்த்தீங்கன்னா கூரை வீடு தான். இப்போவுமே கூட மழைலாம் பெஞ்சால் வீட்டுக்குள்ளே தண்ணி வரும், அந்த நிலைமையில தான் இருக்குது. அப்புறம் நிறைய நிகழ்ச்சி ஃபங்க்ஷனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கடன் வாங்கி செஞ்சு கடத்துக்கு மேலே கடன், வட்டிக்கு மேலே வட்டி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடன் பிரச்சனையே அதிகமாகி போச்சு.
குடும்பத்தில் ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தை தானே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அதனால தான் நம்ம அப்படி மியூசிக் லைனில் அதிகமாக இறங்காமல் குடும்பத்தையும் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஓட்ட போனது. அதனால் நான் பாட்டெல்லாம் விட்டுறல, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கேட்டுன்னு போயின்னு வந்து நான் அப்படியே அதுக்கும் முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு அதுதான், பாட்டு தான் ஃபஸ்ட்டு எனக்கு. அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை பார்க்கணுன்றதுனால தான் நான் ஆட்டோ லைனில் போனேன். கண்டிப்பாக எப்போவுமே ஒரு வெற்றி அடையணும்னா அதுக்கு பல கஷ்டங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களாம் பல கஷ்டங்களை பார்த்து இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது உங்களை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் உங்களுக்கு நல்ல நல்ல பாராட்டுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? இவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி வந்து இதை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே வந்து நம்மளை பாராட்டுறது பெரிய விஷயம். அதாவது பாராட்ட மாட்டாங்க, நம்மளை நினச்சி புறமை தான் போடுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஊரில் இருக்கிறவங்களும் சரி. அந்த மாதிரி இருக்கும்போது வெளியிலேருந்து கால் பண்ணி பாராட்டுறது, நம்ம எங்கேயாச்சும் போகும்போது நம்மளை யார் எவரும் தெரியாதவங்களாம் நம்மளை பாராட்டுறது, போகிறது வர்றது, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. பரவாயில்ல, யார் எவருமே தெரியல, நம்மளை நல்லா இருக்கணும்னு பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து சிங்கிங்கில் தான் கவனம் செலுத்துறீங்களா? இல்லை ஆட்டோ அதையும் பார்த்துக்கிட்டு? இல்லை, ஆட்டோ என்னுடைய ஆட்டோ மைண்டும் வருது எனக்கு. இவ்வளோ நாள் ஆட்டோ ஓட்டி இருந்துட்டு இப்போ நம்ம ஆட்டோ ஓட்டாமல் இருக்கிறோமே அப்படின்னு தோணுது. ஓகே, இருந்தாலும் நம்ம வந்த இடத்துல நல்ல மாதிரியாக பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டு போகணும் இல்லைங்களா? ஓகே, அதனால் இதையும் பார்க்கணும்ல. ஓகே. யார் உங்களை இந்த ஸ்டேஜுக்கு வரணும்னு ஒரு மோட்டிவேட் பண்ணது? இந்த ஸ்டேஜுக்கு நீ போ, நீ பாடு, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு அப்பாவை சொல்லுவேன். நான் அப்பா அம்மா சொல்லுவேன். ஏன்னா எங்கப்பா இந்த ஸ்டேஜ்லேயே எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான்லாம் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா தான் அடிக்கடி சொல்லுவார், நீ போப்பா, ட்ரை பண்ணு, நீ போகாமலே உட்காந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது, நீ பாடுற, நல்லா தான் பாடுற, நீ இங்கேயே பாடின்னு இருந்தால் எப்படி, அங்கே போய் பாடினா தான் உனக்கு என்ன விஷயம் இருக்குதுன்னா நிறைய தெரியும், அதில் போய் பாடுன்னு சொல்லிட்டு அப்பா தான் அடிக்கடி சொல்லுவார். ஓகேண்ணா, இப்போ நான் ஒரு சின்ன சின்ன ஜானர்ஸ்லாம் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு டக்குன்னு என்ன பாட்டு தோணுதோ அதை ஒரு 2 வரி பாடலாம். இப்போ நான் ஃபேமிலின்னு சொன்னேன்னா அது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டக்குன்னு தோணுன பாடலாம். ஃபேமிலியிலே ஆரம்பிச்சிடலாம். ஃபேமிலின்னு சொன்னோன்னே உங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்கு வர ஒரு சாங் 2 வரி பாடலாம். ஃபேமிலினா அம்மாவை பற்றி பாடலாம். அம்மா பாடுங்க, 2 வரி பாடுங்க. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவன் பெத்தவனே தாண்டா, அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. ஓகே, சூப்பர்னா. இப்போ அப்படியே ஒரு லவ் ஜானரில் ஒரு பாட்டு டக்குன்னு மைண்டுக்கு வர. லவ் ஜானர்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்களே. என்ன ஒரு லவ் நீங்கள் சிங்கர் நம்பி உங்கள்கிட்ட ஒரு லவ் ஜானராக கேட்குறேன், நீங்கள் என்ன ஒன்றும் இல்லைங்க. எனக்கு இப்போ பாட்டு கொடுக்கறதுக்கு பாட்டு இந்த பாட்டு தான் போது நான் அவங்கள தான் கேட்பேன், என்ன பாட்டுமா பாடலாம் அப்படின்னு. என்ன போய் லவ்னு சொல்லிட்டு திடீர்னு பாடுன்னு சொன்னால் எப்படி பாட முடியாது, பாட முடியாது. இப்போ ஹாப்பினஸாக இருக்கீங்க, பயங்கர ஒரு ஹாப்பியாக இருக்கிறீங்க, சந்தோஷத்தில் இருக்கீங்க, என்ன பாட்டு பாடுவீங்க? என்ன பாடலாம்? ஆனந்தம் ஆனந்தம் பாடும். அப்பவும் குடும்ப பாட்டு. ஆமாம், அது 2 எனக்கு அந்த குடும்பத்திலேயே இருந்ததுனால, எனக்கு நான் ஒரு ஃபீல்ட்லேயே இருந்ததுனால எனக்கு பாட்டு எல்லாமே ஒரு ஃபீலிங்காக பாட்டு கேட்டு 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 பழகிட்டேன்னா, அதனால் புதுசாக பாடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை எப்போவுமே குடும்பம் குடும்பம் அப்படி. ஆமாம். ஸோ அந்த குடும்பம்னு அந்த குடும்பத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? ப்ரெஷருன்றது அதிகமாக இருக்கும், மகிழ்ச்சின்றது எப்பயாச்சும் ஒரு டைம் தான் இருக்கும். ப்ரெஷருன்னா காலையில் நான் கிளம்பி வரும்போதே கடன்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் இந்த தண்டல்லாம் டெய்லி தண்டல் போகிறது வருதுன்னு எனக்கு டெய்லி ப்ரெஷர் தான் அதிகம். நான் சந்தோஷன்றது எப்பயாச்சும் ஒரு டைம் தான். ஏன்னா ஒரு இந்த வாரத்தில் எப்பயாச்சும் ஒரு நாள் தான் வீட்டில் இருப்பேன், வண்டிக்கு ஓட்டாமல். அம்மா கூட அப்பா தம்பி தங்கச்சி எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அந்த சந்தோஷம் கொஞ்சம் கிடைக்கும். மற்ற டைமில் ஆமாம் ஃபேமிலியோடு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும். மற்ற டைமில் தான் எல்லாமே வந்து நம்மளுக்கு கஷ்டம்தான். கண்டிப்பாக இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இடம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்களுமே இன்னும் இந்த ஸ்டேஜ்லேருந்து நிறைய ஸ்டேஜஸ் போகணும், நிறைய இடங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி உங்கள் டைமுக்கு, ரொம்ப நன்றி.